அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணன் ஃப்ரம் த ஐ ஃபவுண்டேஷன் திருச்சி. இந்த பதிவில் டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி நம்ம பேசலாம். டயபெட்டிஸ் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப ஒரு காமனான டிசார்டராக ஆயிடுச்சு. அது எந்த ஏஜ் குரூப்பை வேணால் பாதிக்குது. பிறந்த குழந்தைகளை பாதிக்குது, 20 வயசில் இருக்கிறவங்கள பாதிக்குது, இல்லை 50 வயசு 70 வயசு இருக்கிறவங்கள கூட இது பாதிக்குது. டயபெட்டிஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறத விட இட்ஸ் அ மெட்டபாலிக் டிசார்டர். அதாவது உடம்புல இன்சுலின் என்ற ஒரு சுரப்பி சரியாக சுரக்காததுனால வர பாதிப்பு தான் டயபெட்டிஸ். அது டிசீஸாக எப்போ மாறுதுன்னா அன்கண்ட்ரோல்டாக போச்சு அப்படின்ற மாதிரியான பட்சத்தில் தான் டிசீஸாக மாறுது. இப்போது இந்தியான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் த என்டையர் வேர்ல்ட் அஃபெக்டட் பை டயபெட்டிஸ். அதாவது இந்தியா என்பது டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்லலாம். அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பேர் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஒரு 30 பேர் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ டயபெட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற சின்ன இரத்த குழாய்கள், கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம், டைனி பிளட் வெசல்ஸை தான் மெயினாக பாதிக்குது. அதனால தான் மேக்சிமம் பாதிக்கப்படுறது ஐ, இரண்டாவது சிறுநீரகம் கிட்னி, மூன்றாவது ஃபீட் பாதம், நான்காவது ஹார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன 4 பகுதியில் ஃபஸ்ட்டு 3 பகுதிகளில் டைனி பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படுறதுனால மேக்சிமம் பாதிப்பு இந்த ஃபஸ்ட்டு 3 நான் சொன்ன விஷயம். அதாவது ஐ, ஐ, கிட்னி அண்ட் ஃபீட். இப்போ கண்ணில் ஏற்படுற பாதிப்பை பற்றி நம்ம இப்போ பேசலாம். இட்ஸ் கால்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி. கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் என்பது ஒரு கேமரா ஆஃப் அவர் பாடி. விழித்திரை, கண்ணோட விழித்திரை என்று சொல்லப்படுகின்ற ரெட்டினா என்பது ஃபிலிம் ஆஃப் தி கேமரா. ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே இதில் புரிஞ்சிருக்கும். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி சிறு பிளட் வெசல்ஸ், டைனி பிளட் வெசல்ஸ், கேப்லரிஸை தான் பாதிக்குது. இது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த டைனி பிளட் வெசல்ஸில் ஒரு பல்ஜ் மாதிரி உருவாகுது. அந்த பல்ஜிலிருந்து ஸ்லோவாக கொஞ்சம் லீக்கேஜ் வருது. அந்த லீக்கேஜ் என்னன்னா நீராக இருக்கலாம், இல்லை ஃபேட் டெபாசிட்ஸாக இருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கலாம். இது எங்கே டெபாசிட் ஆகுது? கண்ணோட நரம்புகளோட விழித்திரையோட முக்கியமான பகுதி மேக்யூலான்னு சொல்லுவோம். அது கண்ணோட பார்வைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. அங்கே இடத்துல போய் அது டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆகிற சமயத்தில் தான் அந்த நீர் கலெக்ஷனோட பேர் தான் டயபெட்டிக் மேக்குலர் எடிமான்னு சொல்லுவோம். இந்த டயபெட்டிக் மேக்குலர் எடிமா மாடரேட் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ்லையும் வரலாம், அல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ்லையும் வரலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படலாம், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி விஇஜிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டோன்னே இப்போ வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயந்துடுறாங்க. இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது உலகத்திலேயே மிக மிக சிறிய நீடில், அதாவது 30 காஜ் நீடில்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் த இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இந்தியன் மேட் கம்பெனிஸ் நிறைய வருது, நிறைய ஆஃபர்ஸ் வேறு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன்ஸ் இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அ பேஷண்ட் வித் அ டயபெட்டிக் மேக்குலர் எடிமா. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட். இப்போது அப்படியே விட்டாச்சு, டயபெட்டிக் மேக்குலர் எடிமாவோடு விட்டாச்சு அப்படின்னா வேறு என்னெல்லாம் பாதிப்புகள் பேஷண்ட்டுக்கு வரலாம்? இது அடுத்த லெவலுக்கு போகலாம். என்னவென்றால் இந்த பிளட் வெசல்ஸில் பிளாக் வரலாம். பிளட் வெசல்ஸில் பிளாக் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கண்ணோட நரம்பு ஆக்சிஜன் வேணும்ட்டு கேட்க ஆரம்பிக்கும். இட் வில் சென்ட் சிக்னல்ஸ் to the retina that it requires more oxygen. ஏன்னா பிளட் சப்ளையோட முக்கியமான ஒரு விஷயமே ஆக்சிஜன் சப்ளை டு த ரெட்டினா. ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும்போது இன்னும் பிளட் வெசல்ஸ் கண்ணோட விழித்திரையில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் நியோவாஸ்குலரைசேஷன். நியோவாஸ்குலரைசேஷன் ஸ்டேஜ்ன்றது இட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இட்ஸ் கால்ட் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இந்த ஸ்டேஜ் வந்தாலே இட் இஸ் ஹை ரிஸ்க். ஸோ இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடுகள் நிறைய வரலாம் பேஷண்ட்ஸ்க்கு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னவென்றால்
பேன் ரெட்டினல் ஃபோட்டோ கோஆகுலேஷன் லேசர் முறையில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மெயின் எய்ம் ஆஃப் பேன் ரெட்டினல் ஃபோட்டோ கோஆகுலேஷன் இஸ் டு மேக் அ ஹைபாக்சிக் ரெட்டினா அனாக்சிக். அதாவது வேறு எதுவும் இல்லை, ஆக்சிஜன் சப்ளை தான் மெயினான ரீசன். அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடை கொஞ்சம் கம்மிப்படுத்துறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் வந்து பேன் ரெட்டினல் ஃபோட்டோ கோஆகுலேஷன். கண்ணுக்கு ரெட்டினா லேசர் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான மெயின் எய்மே இதுதான். ஸோ இப்போவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, விட்டாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அதாவது தழும்பு ஃபார்ம் ஆகலாம். அந்த தழும்பு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணோட நரம்பை விழித்திரையை பிடிச்சு இழுத்து விழித்திரை விலகல், அதாவது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஃபார்ம் ஆகலாம். இல்லை என்றால் அந்த பிளாக்டு பிளட் வெசல்ஸ்லேருந்து ப்ளீடிங் கண்ணோட விழித்திரைக்குள்ளேயோ இல்லை விழித்திரைக்கு முன்னாடி ஒரு ஜவ் இருக்குது, விட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கேவிட்டிக்குள்ளேயோ வந்து ப்ளீடிங் ஏற்படலாம். அதோட பேர் விட்ரெஸ் ஹெமரேஜ். ஸோ இந்த விட்ரெஸ் ஹெமரேஜ், ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்லாம் வந்து அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி. இந்த சமயத்தில் நமக்கு டெஃபினட்டாக வந்து கண்ணுக்கு ஆப்ரேஷன் தான் தேவைப்படும், விழித்திரை ஆப்ரேஷன் தான் தேவைப்படும். ஸோ பார்வை எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. கார்டட் விஷுவல் ப்ராக்னோசிஸில் தான் யூஸ்வலாக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த லெவலுக்கு நம்ம விட்டு வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக விட்டு வைக்கக்கூடாது. இதற்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கண் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். கண் எக்ஸாமினேஷன் பண்ணி கண்ணில் வந்து விழித்திரை ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் ஆனுவல் எக்ஸாமினேஷன் அந்த பர்டிகுலர் பேஷண்ட் கொடுத்தா போதும். ஆனால் விழித்திரையில் இரத்த கசிவுகளோ இல்லை நரம்பு வீக்கமோ இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணி ஃபாலோ அப்ஸும் வந்து கரெக்டாக பண்ணணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது தவிர்த்து உடம்பு ரிலேட்டடாக டயபெட்டிக் கண்ட்ரோல் நம்ம எப்படி கொண்டு வரலாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ABCDE இதுதான் வந்து மெயின் அல்காரிதம் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். A என்பது ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ். ஹீமோக்ளோபின் A1Cன்னு ஒரு பிளட் லெவல் இருக்குது. அது வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல் ஓவர் த பாஸ்ட் 3 months வந்து கரெக்டாக வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்தனா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். B ஃபார் BP. ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றதை வந்து மேண்டேட்ரி செக் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா கண்ணோட விழித்திரையில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். C ஃபார் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், பிபி, ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதிகமாக இருந்தாலும் பாதிப்புகள் வந்து விழித்திரைக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். D ஃபார் டயட். டயட்ன்றது லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அ டயபெட்டிக் பேஷண்ட். இது ஒரு தனி டயட் ஷெடியூல் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். E ஃபார் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் என்பது வந்து ஜிம்முக்கு போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு 30 minutes வாக்கிங் பண்ணாலே வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ டயபெட்டிஸ் என்பது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ்ன்றதை விட ஃபஸ்ட்டு அது ஒரு டிசார்டர். அது டிசீஸாக மாறுறது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகர் லெவல்ஸ். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டனாலே நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். கண் பாதிப்புகள், உடம்புல வந்து சிறுநீரக பாதிப்புகள் இல்லை ஹார்ட் பாதிப்புகள் எல்லாம் வந்து வராமல் தடுக்கப்படும். இஃப் சப்போஸ் டயபெட்டிஸ்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தனா உடனே வந்து அருகில் இருக்கும் கண் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும். நன்றி, வணக்கம்.